ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐபிஎல் 2024 ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கோம். முதல் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ். இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கடப்பார டீமுப்பா, பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்கப்பா, இந்தியன் டீமோட ஒரு டாப் யூனிட்டே இங்கே தான்ப்பா இருக்கு, ஃபாரின் பிளேயர்ஸும் ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா, கண்டிப்பா இவங்க ரொம்ப பயங்கரமா ஆடி இந்த வாட்டி கப் அடிக்க போறாங்கப்பா, அதுவும் அஸ்வின்லாம் வேற சொன்னாரு டாப் 2ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்பப்பட்ட ஒரு அணிதான் மும்பை இந்தியன்ஸ். ஆனா எங்க விரிசல் விழுந்துச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடு. ஆக்சுவலி இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பெருசா தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கே ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு போவேன். ஓகே, ஸோ அது மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா பண்ணாரு. ஆனால் அது ஃபேன்ஸ் எல்லாருனாலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எங்கெங்க போனாலும் பூ பண்ணாங்க, வரிசையா மும்பை தோத்தாங்க, மும்பை உள்ளேயே 2 டீமா இருக்காங்கிற நியூஸ்லாம் பயங்கரமா வெளியில பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதை பத்தி நிறைய சோசியல் மீடியாஸ்ல எழுதினாங்க, நிறைய பெரிய பெரிய பத்திரிகைகள் இதை பத்தி ஆர்டிகல் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா கிட்டயுமே இதை பத்தி கேட்டாங்க. ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார்னா, பதில் சொல்ல வேண்டிய இடம் கண்டிப்பா வரும், அங்க நான் வந்து என்னோட வெற்றியின் மூலம் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போனாரு. அவருக்கும் இந்த சீசன் ஒழுங்கா அமையல, டோட்டலா என்டையராகவே மும்பை இந்தியன்ஸை காலி பண்ணிடுச்சு அந்த ஒரு ட்ரேட் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஆப்வியஸ்லி ஒரு சைடு உண்மைதான். என்னன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியே வேற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு சைடு ஹர்திக் பாண்டியாவோட அந்த சப்போர்ட்டர்ஸ் அவங்களாம் நிறைய சொன்னாங்க, ஜிடியில் இப்படி சிங்க மாதிரி இருந்தீங்கன்னா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியானால மேனேஜ் பண்ண முடியலங்க, அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்க வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு சைடு வந்து ஹர்திக் பாண்டியா, இன்னொரு சைடு சூரியகுமார் யாதவ், இன்னொரு சைடு ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஸ்டக்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே டிசர்வ் ஃபார் கேப்டன்சி, அதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஹர்திக் பாண்டியாவை உள்ள நுழைச்சி மும்பை டீம் இப்படி ஆக்குறேன் அப்படி ஆக்குறேன்னு என்னென்னமோ பண்ணி அந்த டீமை டோட்டலாவே காலி பண்ணிட்டானுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் உள்ள டீம் ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழி அப்படிங்கிறது அந்த பிரான்சைஸோட ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே மணி, இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதெல்லாம் தான் டெய்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இப்போ என்ன புதுசா ஏதோ தம்ப்நெயில்ல ஒன்று வச்சிருக்கேன் ஐபிஎல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னீங்கன்னா, ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கிறப்பையும் சரி, இந்த ஐபிஎலோட இந்த எண்ட் ஸ்டேஜஸ்லயும் சரி, பெருசா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அங்க என்ன பேசி முடிச்சாங்க அப்படிங்கிறது அபிஷியலி இன்னும் வெளியில வரல. அன்அபிஷியலி என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 ரீடைன் தான் மேக்ஸிமம் இருக்கும், 2 வந்து ஆர்டிஎம் கார்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த 4 ரீட்டைன்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபாரின் 2 இந்தியன் பண்ணிக்கலாம், இல்லை 3 இந்தியன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி வர்றப்போ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட நிறைய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நம்ம ஐபிஎலோட மிட் ஸ்டேஜஸ்லேயே ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டோம்னு ஞாபகம் இருக்கா? ஹர்திக் பாண்டியா வந்து உள்ள வந்ததுனால ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேரும் அடுத்த சீசன் வந்து வேற டீமுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம். அது ஆல்மோஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில ஐபிஎல் அணிகள் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது எந்தெந்த அணிகள் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஒரு சில ஐபிஎல் அணிகள் அவங்களை அப்ரோச் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. 3 பேருமே கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கிற பிளேயர். சோ யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டிக்கு அப்புறம் வந்து நிறைய டீமோட கேப்டன்ஸ் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஏதோ ஒரு 3 டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸோட கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியில வர போறாங்க. நாங்களே வந்து ஆக்ஷன்ல போய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ரோஹித் சர்மாவை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே ரோஹித் சர்மா பஞ்சாப் கிங்ஸுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ இல்லை நான் வந்து வெளில வந்துடுவேன், நீங்கள் கண்டிப்பாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சும்மா பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு எப்படிப்பட்ட பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ரோஹித் சர்மா கண்டிப்பாக வர்றப்ப அவரை எடுத்தே ஆகணும், அவருக்கு ஒரு 20 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த பிளான்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸ் வந்து இப்போயே அப்ரோச் பண்ணுறது, ஏப்பா நான் உன்னை வந்து ட்ரை பண்ண போறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு முன்னாடியே கேட்டு வைக்கிறது தான் இது. ஓகே, பட் ஆனால் ஆக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அது அன்னைக்கான டே, அன்னைக்கான டைம், அன்னைக்கான காசு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். ஓகே, அதை பொறுத்து தான் வந்து அது வந்து மாறும். ஸோ ஓவராலா வரப்போற மெகா ஆக்ஷன் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மெகா ஆக்ஷனா இருக்க போது. அண்ட் எனக்கும் இது தாங்க வேணும். எப்போ பார்த்தாலும் சும்மா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்டக்டு பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஆடிட்டு இருக்க கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மும்பை சென்னையே கப்படிச்சுக்கிட்டு இருந்தா என்னது இது? பிரியட்டும், ஐபிஎல் டீம்ஸ்
வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மா டக்குன்னு போயிட்டு ஏதாவது வேற டீம்ல விளையாண்டா எப்படி இருக்கும், ஒரு பும்ரா போயிட்டு டக்குன்னு டெல்லிக்காகவோ குஜராத்துக்காகவோ பவுலிங் போட்டா எப்படி இருக்கும், ஒரு சூரியகுமார் வந்து சிஎஸ்கேல நின்று அந்த மஞ்சள் ஜெர்சி போட்டு விளையாண்டா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கணும் ஐபிஎல். எஸ் பிரிங்க 4 பிளேயர் வச்சுக்கோங்க, ஆர்டிஎம் கார்டு கூட வேணாம், எல்லா டீமுக்குமே என்னோட ஃபேவரட் சிஎஸ்கேக்குமே தான் சொல்றேன், பிரிச்சு விளையாடுங்க, தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஐபிஎல் 2025 வேற ஒரு விஷயத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சஸ் வேற பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால டெஃபினெட்லி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எங்கேஜான ஐபிஎல்லா இருக்கும் அடுத்த வருஷம். ஸோ உங்களோட கருத்து இந்த 3 பிளேயர்ஸ் எங்க போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.